இந்த அரசியல் பற்றி நமக்கு பெருசாக நாலேஜ் கிடையாது. அதனால் அதை பற்றிலாம் எதுவும் பெருசாக பேசிக்க வேணான்னு நினச்சா ஒன்று மட்டும் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. திடீர்னு யாரோ வந்து பேசுகிறாங்க. யாரை சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? வேற யாரு? நம்ம ஜூஜுஜு தான். எனக்கு தெரிஞ்சு ரெண்டே விஷயம்தான். ஒன்று, இவ விஜயை பற்றி நான் தப்பாக பேசுகிறேன், அவரை டீக்ரேட் பண்ணி ஓட்ஸ் விழாமல் பார்த்துக்குறேன்னு சொல்லி டிஎம்கே கிட்ட காசு வாங்கியிருக்கணும். இன்னொன்று, ஜூஜுஜுவை என்ன பிரச்சனை வந்தாலும் காப்பாற்றி விடுறேன்னு சொல்லி ஒரு டீலிங்கை போட்டிருக்கணும். ஆனால் ஜூஜுஜுக்கு காசு கொடுத்து விஜயை டவுன் பண்ண வைக்கிற அளவுக்கு டிஎம்கே முட்டாளுங்கள்ல. ஏன்னா டிஎம்கே காசை வாங்கி போடுவானே தவிர கையிலிருந்து யாருக்கும் கொடுக்க மாட்டான்னு ஊருக்கே தெரியும். அதே நேரம் இவ தப்பாக பேசுறதுனால இவளுக்கு கட்சியிலிருந்து ஏதாவது பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுவும் நடக்காது. அப்போது ஒருவேளை எல்லாரும் பேசிக்கிற மாதிரி இவ உண்மையாகவே கிட்னி திருடின கேஸ் எதுவும் இருக்கா? அதிலிருந்து ஆக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காளோன்னு தோணுது. எவ்வளவோ பிரச்சனை இருக்குது பேசுறதுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு 50 500 ஆக்கிடாத, பெண்கள் பாதுகாப்பு முக்கியம், இவ்வளோ நாங்கள் போராட்டம் பண்ணி தான் ஜல்லிக்கட்டுக்கே தீர்வு வந்துச்சு இப்படின்னு எல்லா வீடியோலையும் விஜயை திட்டிகிட்டே இருக்கப்போ தான் இந்த டவுட்டே வருது. அதுவும் போகிற எல்லா இடத்துலையும் கண்டபடி திட்டுறது. இவ இதுவரைக்கும் கிட்னி திருட்டு பற்றி பெருசாக பேசவே இல்லை, அதுக்கு மறுப்பும் தெரிவிக்கல. ஆனால் ஜூஜுஜுவை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரும். எனக்கு ஹாலுசினேஷனாக்கா? ஹாலுசினேஷன்லாம் பைத்தியம் தானேக்கா? வாவ், பிக் பாஸில் ஜூஜுஜு சொன்ன வரிகள் இருக்கே. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஹாலுசினேஷன்னால் ஒருவேளை நாம தான் அடுத்த கட்டமரம், நமக்கு தான் பேச்சு திறமை இருக்குன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காளோன்னு தோணுது. நம்மளோட இந்த பேச்சை கேட்டு எல்லா மக்களும் சிந்திச்சு சுதாரிச்சு விஜய்க்கு ஓட்டு போடாமல் இருப்பாங்கன்னு நினச்சிருச்சு போல. சொல்ல முடியாது, நாளைக்கு டிஎம்கே வந்துருச்சுன்னா நமக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுக்குமே, என் சென்னை மேயரை கூட கொடுத்துருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கா போல. என்னமோ சொன்னுச்சே, எந்த தொகுதின்னு மட்டும் சொல்லுனா ஒரு வாரம் அங்கே தான் டேரா போடுவேன்னு. ஒரு வாரம் இல்லை, மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு ரோல நீ வந்து உட்கார்ந்தா கூட எவனும் உன்கிட்ட வரமாட்டான். ஏன் தெரியுமா? என்ன, உனக்கு தான் ஹாலுசினேஷன் இருக்கே. இதை நாங்கள் சொல்லலை, உங்கள் கட்சியை ஆதரிக்கிற தலைவர் தான் சொன்னார். நாங்களும் அப்படி தான் பார்க்குறோம். டிஎம்கேக்காக சம்பாரிச்சு கொடுத்த 10 ரூபா மனுஷன் நிலைமையை பார்த்தல, அதுதான் உனக்கும். பெண்கள் பாதுகாப்புக்காக நான் போராடுறேன்னு சொல்கிற, அப்புறம் எல்லா போராட்டமும் உன் பக்கமே திரும்பிடுங்க. ஜூஜுஜுமா நல்லா தெரிஞ்சுக்கோ, டிவிகே மட்டும் வந்துருச்சுன்னா உன்னை டிஎம்கேவே கிட்னி கேஸில் மாட்டி விட்டுருவானுங்க. இவ தான் பேசி பேசியே அவனை சிஎமாக்கி விட்டுட்டான்னு. உன்னோட நல்லதுக்காக ஒன்று சொல்லவா? வேணாம், நீ பேசியே சாவு. நம்ம சேனல் சும்மா ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடுவோம். இன்னைக்கு ஜூஜுஜுவை பற்றி பேசலான்னு ஆரம்பிச்ச ஒரு வீடியோவே ரெடியாகிற அளவுக்கு வந்துருச்சு.